ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் ஒரு வணக்கம். இந்த வீடியோ ஒரு சீரிஸா பண்ண போறோம். டாடா கம்பெனியோட எல்லா ஷேரையும் டீப்பா ஒன் பை ஒன்னா ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கான்னு அனலைஸ் பண்ணி பார்க்க போறோம். இது இந்த சீரிஸோட ஃபர்ஸ்ட் எபிசோட். ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட் இட். டுடே நம்ம பார்க்க போற ஃபர்ஸ்ட் ஷேர் டாடா கேபிட்டல். 2025ஓட பிக்கஸ்ட் ஐபிஓ, அதாவது 15,500 crores ஐபிஓ. பட் அன்லிஸ்டட் மார்க்கெட்ல இருந்து லிஸ்ட் ஆகும் 50% ஃபால் அண்ட் ஓவரால் சப்ஸ்கிரிப்ஷனே 1.8, அதுலேயும் ரீட்டைல் சப்ஸ்கிரிப்ஷன் 1. ஒய் இந்த ஷேரில் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கா இல்லையா? இட்ஸ் அன் ஆப்பர்ச்சுனிட்டி ஆர் ட்ராப். லெட்ஸ் டிகோட் இட். ஃபர்ஸ்ட் நம்ம இந்த ஷேர் ப்ரைஸ்னு பார்த்தோம்னா லிஸ்டிங் 330, அதுலேருந்து நியர்லி 8 rupees கம்மியாக தான் இப்போ ட்ரேட் ஆகிட்டு இருக்கு கரண்ட்டில். இந்த ஸ்டாக் கரண்ட்டாக 322 rupeesல ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. லிஸ்டிங்லேருந்து 8 rupees கம்மியாகவே ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அண்ட் ஸ்டாக் பி 37, புக் வேல்யூ 9 புக் வேல்யூ உள்ளேருந்து 3 times ஹையாக ட்ரேட் ஆகுது. அண்ட் ஏர்னிங் பர் ஷேர் 9 rupeesல இருக்கு. ஸோ கமான் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இன்வெஸ்டர்ஸ் ப்ரொமோட்டர்ஸ் நியர்லி 85% ஹோல்ட் பண்ணுறாங்க இந்த ஷேரில். எஃப்ஐஎஸ் 3% அண்ட் டிஏஎஸ் 3%. டிஏஎஸ்னால் நம்ம மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், இந்த மாதிரி பப்ளிக் இன்வெஸ்ட்மெண்ட், அதாவது ரீட்டைல்ஸ், நம்மள மாதிரி ஆளுங்க ரீட்டைலர்ஸ் ஹோல்ட் பண்ணுறது 7.5% கிட்ட. தென் அதர்ஸ். இப்போ அந்த கம்பெனியோட குவார்ட்டர்லி ரிசல்ட்ஸ் பார்த்துருவோம். அதாவது ப்ராஃபிட் பிஃபோர் டேக்ஸ் இந்த கம்பெனி லாஸ்ட் 4 quartersஸாக ஒரு 1400-500 ரேஞ்ச் பண்ணுது. அது நமக்கு மெயின் இல்லை. ஆஃப்டர் டேக்ஸில் 1100 அந்த இதில் லாஸ்ட் 4 quartersஸாக பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கு. இதே நம்ம இயர்லி பார்த்தோம்னா, அதாவது மார்ச் 2021 நெட் ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் 1200 crores பண்ணியிருக்காங்க. அதே நம்ம கரண்ட்ல 2025ல பார்த்தோம்னா ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் 3600 பண்ணியிருக்காங்க. அதாவது 1200லேருந்து 3600, அதாவது 3 times க்ரோ பண்ணியிருக்காங்க லாஸ்ட் 4 இயர்ஸாக. ஏர்னிங் பர் ஷேர் 3 rupees பர் ஷேர்லேருந்து இப்போ 9 rupees, 3 times ஹையாக க்ரோ பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஷேர் ஸ்லோ அண்ட் ஸ்டெடியாக க்ரோ பண்ணிட்டு இருக்காங்க. இவங்களோட காம்படேட்டர்ஸ்னு நம்ம பார்த்தோம்னா பஜாஜ் ஃபினான்ஸ், ஸ்ரீராம் ஃபினான்ஸ், முத்தூட் ஃபினான்ஸ், சோழமண்டலம் இன்வெஸ்ட்மெண்ட், அந்த மாதிரி நிறையா இருக்காங்க. இவங்க ஒரு நான் பேங்கிங் ஃபினான்ஸ் செக்டார்னால இவங்களுக்கு நார்மலாகவே டெப்ட் அதிகமாக தான் இருக்கும் இந்த ஷேருக்கு. அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் இதோட டெப்ட் காட்டுறேன். இதோட டெப்ட் டு ஈக்விட்டி நியர்லி 6 times இருக்குது. ஆவரேஜாகவே நான் பேங்கிங் ஃபினான்ஸ் செக்டார்னா அவங்களோட டெப்ட் டு ஈக்விட்டி அதிகமாக தான் இருக்கும். ஏன்னா இவங்களோட இதே லோன் அவங்களுக்கு கம்மி ப்ரைஸில் வாங்கி ஹை ப்ரைஸில் வெளியே கொடுத்து அதில் ப்ராஃபிட் மேக் பண்ணுறது தான் இவங்களோட பிஸ்னஸே. ஸோ அதனால் டெப்ட் டு ஈக்விட்டி நம்ம இந்த மாதிரி என்பிஎஃப்சிஸில் பார்க்க தேவையில்ல. கம்பேரிட்டிவ்லி நம்ம இப்போ பார்த்தோம்னா இவங்க கம்பேரிட்டர்ஸோட இவங்க பிஇ அதிகமாக தான் இருக்குது. நியர்லி 37 இருக்குது. இவங்களோட ஹியூஜ் கம்பேரிட்டர்னு பார்த்தோம்னா பஜாஜ் ஃபினான்ஸ், அவங்களதே ஒரு 3 பிஇ கம்மியாக தான் இருக்குது. பட் டாடா கேபிட்டல்ஸ் ஸ்லோவாக ஸ்டெடியாக நீட்டாக லாஸ்ட் 5 இயர்ஸில் க்ரோ பண்ணியிருக்காங்க. இதே மாதிரி அவங்க க்ரோ நெக்ஸ்ட் 10 இயர்ஸில் கொடுக்குறாங்கன்னா கண்டிப்பாக ஷேரோட வேல்யூ அப் ஆகும். பட் இட்ஸ் நீட் சம் டைம். கண்டிப்பாக நல்ல டைம் எடுக்கும். பட் ஷேர் வேல்யூ ஏறும். ஏன்னா அவங்க ஏர்னிங் பர் ஷேரை 3லேருந்து 9 ஆக்கியிருக்காங்க லாஸ்ட் 5 இயர்ஸில். இதே ரேஞ்சில் அவங்க க்ரோ பண்ணிட்டு இருந்தாங்கன்னா அவங்க ப்ராஃபிட்ஸும் ஹை ஆகும். அவங்க ஏர்னிங் பர் ஷேர் அடுத்த 5 இயர்ஸில் டபுள் ஆகும், 18 rupees ஆகும். தென் அவங்க ஒரு 10 இயர்ஸ் வெயிட் பண்ணுறோம்னா 27 rupees பர் ஏர்னிங் பர் ஷேரை கூட க்ரோ ஆகலாம். ஸோ இது ஒரு நல்ல ஷேர். பட் ஸ்லோவாக ஸ்டெடியாக க்ரோ ஆகுறாங்க. இந்த ஷேரில் இன்வெஸ்ட் பண்ணுற ஐடியா இருந்தால் we need some good amount of patience. இவங்களோட ப்ராடக்ட்ஸ்னு பார்த்தோம்னா டாடா கேபிட்டலோட ப்ராடக்ட்ஸ்னு பார்த்தோம்னா இப்போ சில பேர் டாடா ஷோரூமில் வண்டி எடுத்திருப்பீங்க. அதோட வெஹிக்கிளோட ஃபினான்ஸ்லாம் இவங்க தான் ப்ரொவைட் பண்ணுறாங்க டாடா கேபிட்டல்ஸ். இது இல்லாமல் இவங்களோட ப்ராடக்ட்ஸ்னு பார்த்தோம்னா பர்சனல் லோன் ப்ரொவைட் பண்ணுறாங்க, 2 வீலர் லோன் கொடுக்குறாங்க, லோன் அகேன்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி ப்ரொவைட் பண்ணுறாங்க, ஹவுசிங் லோன்ஸ், தென் எஜுகேஷ்னல் லோன்ஸ் கொடுக்குறாங்க. பிஸ்னஸ்னுக்கு பார்த்தோம்னா கமர்ஷியல் லோன்ஸ், எஸ்எம்இஸுக்கெலாம் லோன்ஸ் கொடுக்குறாங்க.
டேர்ம் லோன், பிஸ்னஸ் லோன், கமர்ஷியல் வெஹிக்கிளுக்கு லோன் பண்ணுறாங்க. நான் லோன் ப்ராடக்ட்ஸ்னு பார்த்தோம்னா வெல்த் மேனேஜ்மெண்ட் பண்ணுறாங்க, இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க, அப்புறம் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் தேர்ட் பார்ட்டி ஃபினான்ஷியல் ப்ராடக்ட்ஸ் இது பண்ணுறாங்க. அது இன்சூரன்ஸ் ரிலேட்டடான சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க. இது இவங்களோட ப்ராடக்ட்ஸ் ஆஃப் டாடா கேபிட்டல். ஸோ த கன்க்ளூஷன் இந்த வீடியோவில் பார்த்தோம்னா, த கன்க்ளூஷன் என்னன்னு பார்த்தோம்னா, டாடா கேபிட்டல் இஸ் அ குட் ஷேர். நல்லா க்ரோ ஆகுறாங்க. லாஸ்ட் 5 இயர்ஸில் சூப்பராக க்ரோ ஆகிருக்காங்க. என்பிஎஃப்சிஸ் ஃபியூச்சரில் க்ரோ ஆக தான் போகுது. அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் அக்கார்டிங் டு அனலிஸ்ட், அதாவது என்பிஎஃப்சிஸோட க்ரோத் ரேட் 16 to 18% இந்த எண்ட் ஆஃப் 2028 இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ என்பிஎஃப்சிஸ் க்ரோ ஆக தான் போகுது. அதுவும் இவங்களுக்கு பெரிய பெனிஃபிட் என்னன்னா, தே ஹாவ் குட் மோட். டாடா கேபிட்டல், டாட்டானாலே ஒரு ட்ரஸ்ட், அந்த மோட் அவங்க கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இட்ஸ் குட். இது அவங்களுக்கு ஒரு குட் இது. கண்டிப்பாக இந்த ஷேர் பார்த்தோம்னா ஃப்யூச்சரில் க்ரோ ஆக தான் போகுது. பட் இவ்வளோ டைம் எடுக்கும் தெரியாது. நீங்கள் ஷார்ட் டேர்மில் ப்ராஃபிட் பண்ணணும் ஆசைப்பட்றீங்க, 1 to 2 இயர்ஸில் பண்ணணும் ஆசைப்பட்றீங்கன்னா இட்ஸ் நாட் ஏ குட் சாய்ஸ் ஃபார் யூ. அதே நீங்கள் ஓகே என்னால் 8 இயர்ஸ் to 10 இயர்ஸ் வெயிட் பண்ண முடியும்னா கண்டிப்பாக அது ஒரு நல்ல ஷேர். லாங் டேர்மில் கண்டிப்பாக க்ரோ ஆவாங்க. நெக்ஸ்ட் ஷேர் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.